ஹலோ, இனிய காலை வணக்கம். இந்த சோயா பீன்ஸ் ரொம்ப சத்து குழந்தைங்களுக்குன்னு கேள்விப்பட்டேன். நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்குது, ப்ரோட்டீனு, அப்புறம் போனுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, வளர்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு குருமா தான் வைக்க போகிறேன். என் பிள்ளைங்க சுண்டல் போட்டெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்டுக்க மாட்டாங்க. ஆனால் சப்பாத்தி குருமா மாதிரி எதை வச்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பானுங்க, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசத்துக்கு. ஸோ இன்றைக்கி நான் குருமா தான் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு பல்லாரி கொஞ்சம் உப்பு போட்டு பல்லாரி அந்த கலர் மாறுற வரைக்கும் துவைக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கேஸ் ஜாஸ்தி, அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஜாஸ்தியாகவே போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, புதினா கீரை, கருவேப்பிலை போட்டு நல்லா துவைக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வத்தப்பொடி, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, மஞ்சள் பொடி போட்டு திருப்பியும் நல்லா துவைக்கிக்குங்க. லைட்டாக அந்த வாசம் போகவும் இந்த ஊற வச்ச சோயா பீன்ஸ் இருக்குல்ல, அதை தட்டி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. அப்புறம் தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்ல விசில் போட்டு எடுத்துருங்க. நம்ம தேங்காய், கசகசா, கேஷ்யூ பேஸ்ட்டு அதெல்லாம் நான் குருமாவுக்கு போடுவேன். இதில் நான் போடலை. ஏன்னா அந்த சோயா பீன்ஸை கொஞ்சம் நல்லா குழைய விட்டாலே கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். அதனால் சரி, ஓகே, நல்ல ஒரு 6-7 விசில் போட்டு எடுத்துடலான்னு நல்ல விசில் போட்டு எடுத்துட்டேன். சூப்பராக வந்தது. நான் சோயா பீன்ஸ் டேஸ்ட் எப்படி இருக்குமோ என்னமோ நினச்சேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி நம்ம காணம் இருக்குல்ல, கொள்ளு, அதுலேயும் பண்ணலாம். கொள்ளு ரொம்ப நல்லது. அதுவும் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, கொள்ளு சாப்பிட்டா அந்த குதிரை மாதிரி உடம்பு இருக்கும்பாங்க, அந்த கொழுப்பாக இருக்காது, நல்ல இறுக்கமாக வச்சுக்கோணும்பாங்க. அதனால் நான் நெக்ஸ்ட் டைம் கொள்ளுலேயும் குருமா பண்ணுறேன். பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.